அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். ஆராதனை அழைப்புக்காக நாம் எல்லோரும் எழுதி நிற்கவும். How good it is to sing praises to our God. How pleasant and fitting to praise Him. He heals the broken-hearted and binds us with the wounds. Sing to the Lord with grateful praises. கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதியினாலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். நாம் ஜெபிப்போம். துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாவே அப்பா, இந்த காலை நேரத்தை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே அப்பா, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் கடந்த நாட்களை எண்ணி பார்க்கும் பொழுது ராஜா, நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. நோய்கள் வந்தன கர்த்தாவே, கஷ்டங்கள் வந்தன கர்த்தாவே, போராட்டங்கள் வந்தன கர்த்தாவே. இருந்த போதிலும் ராஜா, நீர் எங்களோடு இருந்து கலங்காதே திகையாதே என்று சொல்லி எங்களை ஆட்சி தேற்றி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே இன்றைக்கு எங்களை நீ நிறுத்தி வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே அப்பா, நாங்கள் குடும்பமாக வந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரம் ஒவ்வொரு மத்தியிலும் இருப்பதாக ராஜா. கர்த்தாவே அப்பா, நாங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோம் என்று நீர் அறிந்த தேவன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வைக்கிறோம் ராஜா. ஆம் ராஜா, துதியோடு வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜா கர்த்தாவே, போற்றுகிறோம் ராஜா கர்த்தாவே அப்பா, எங்களுடைய பாரத்தை நீர் எடுத்து போடுவீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா கர்த்தாவே. அப்படிப்பட்டவர்களை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி செபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. வந்தது நல்லது என்று நினைக்கும்படி கர்த்தாவே, ஒரு நிறைந்த பாத்திரமாக செல்ல கர்த்தாவே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆரம்பம் முதல் கடைசி வரை எங்களோடு இருந்து நடத்தும்படி செபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. நீரே நாயகனாக இருந்து நடத்தி கொடுக்கும்படி செபிக்கிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் கண்ட வண்ணமாக துவக்க பாடலை நாம் கேட்போம். காட்டி போன வாக்கு
எல்லோரும் எழுந்திருக்கவும். மாறி மாறி வாசித்த ரெஸ்பான்சிவ் ரீடிங். பாபிலோன் ஆறுகள் அருகே. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலரை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்த தேசத்திலே நாங்கள் பாடுவதெப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் மனதின் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என்னை ஆயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஆமென். தந்தை போற்றி, தனையே போற்றி, சுந்தர பரிசுத்த ஆவியை போற்றி, ஆதியில் இருந்த வாரை போற்றி, நாதா என்றும் என்றும் போற்றி. ஆமென். சபையார் நாம் அமர்வோம், நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உண்மையுள்ளவரே தேவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, மகிமை நிறைந்தவரே தேவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். எங்களுக்கு எல்லாருமாக இருந்து எங்களை வழி நடத்தி, எங்களை ஆற்றி தேற்றி, எங்களை பலப்படுத்தி, எங்களை சுமந்து, ஆண்டவரே எங்களை அரவணைத்து, எங்களை காத்து வருபவரே தேவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவரே, நீர் கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், அன்பு உள்ளவர். தேவரே, நீர் நல்லவராக இருக்கிறதுக்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவ குற்றங்களுக்காக தேவரே எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். தேவரே, உமக்கு விரோதமாக செய்தோம் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, தயவாக நாங்கள் செய்த பாவ குற்றங்களுக்காக எங்களை மன்னித்து அப்பாவ குற்றங்களை தேவரீர் எங்களை விட்டு அகற்றி போட்டருளும். ஆண்டவரே, அவைகள் எங்களை விட்டு நீங்கவும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்தருளும். தேவரீர், நீர் எங்களை மீட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து மீட்கின்ற உங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களிலே கர்த்தாவே, உமக்கு பிரியம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யாமல் இருக்கவும், உம்முடைய சித்தத்தை மாத்திரமே செய்து உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்த தேவரீர் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை நீரேற்று வழி நடத்தியருளும். மகிமையும் கிருபையும் உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த சம்பவம் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையினை இம்மட்டுமாக நீர் தாங்கி பராமரித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்த திருச்சபையினுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து எங்களை நீர் வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளை உடைய கருத்திலே கொண்டு வருகிறோம். படிக்கின்ற பிள்ளைகளை உடைய கருத்திலே கொண்டு வருகிறோம். வாலிப பிள்ளைகளை உடைய கருத்திலே கொண்டு வருகிறோம். பெரியவர்கள், முதியவர்கள் யாவரையும் தேவரே உம்முடைய பாதத்தண்டிலே நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சித்தமானது அல்ல, உம்முடைய சித்தமானது எங்களுடைய வாழ்க்கையிலும், குடும்பத்தின் வாழ்க்கையிலும், இந்த திருச்சபையினுடைய வாழ்க்கையிலும் என்றென்றுமாய் நடைபெற ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரே, நீர் எங்களை ஏற்று வழி நடத்தியருளும். எங்களுடைய குடும்பத்திலே கர்த்தாவே, நீரே கர்த்தாதி கர்த்தாவாக, தேவாதி தேவானாக இருந்து ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தியருளும். குடும்பத்தின் அனைத்து காரியங்களும், அனைத்து முடிவின் காரியங்கள் யாவற்றையும் தேவரே நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனையாக இருந்து ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தியருளும். நீர் வழி நடத்துகிற தயவுக்காக தேவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவரே, திருச்சபையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடத்துல நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த வேளையிலே கர்த்தாவே, சுகவீனமாக இருக்கின்றவர்கள், பலவீனமாக இருக்கின்றவர்கள்,
வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் இருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும், அதே சமயத்துல மனதில பாரத்திலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கிறவர்களுக்காகவும் இடத்துல வருகிறோம். தேவரே, நீரே எங்களை மீட்டெடுத்த ஆண்டவர், பாவ குற்றங்களிலிருந்து எங்களை மீட்டெடுத்த ஆண்டவர், இப்பேற்பட்ட பாடுகளிலும் இருந்து தேவரே நீரே எங்களை மீட்டெடுத்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கின்றோம். நீர் எங்களை வழிநடத்தி எங்களை காத்துக்கொள்ளும். தேவரே, உம்முடைய சமாதானமானது எங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் குடும்பத்திலும் நிலைத்திருக்க தேவரே நீர் கிருபை செய்தருளும். இந்த திருச்சபையிலும் உம்முடைய ஆளுகை இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் வழி நடத்தியிருளும். ஆண்டவரே, தடைப்பட்ட பண்ணிருக்கின்ற அந்த ஊழியங்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். இந்த தடைகளை தேவரே நீர் அகற்றியருளும். ஆண்டவரே, வெளிப்புற ஊழியங்கள் யாவற்றையும் தேவரே தொடர்ந்து உடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய கிருபை செய்தருளும். மென்சு கிராமத்துக்காக குறிப்பாக உம்மிடத்துல வருகிறோம். அங்க தொடர்ந்து பரவி கொண்டு வருகின்ற இந்த கோவிட் வியாதியினால கர்த்தாவே, மென்சு தாலா போன்ற இடங்களிலே ஊழியங்கள் செய்ய இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் அந்த மக்களையும் நீர் மீட்டு காத்துக்கொள்ளும். அந்த ஊழியங்கள் தடையில்லாமல் நடைபெற தேவரே நீர் கிருபை செய்தருளும். கர்த்தாவே, உம்முடைய கருத்தைவைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் இமானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்திலே முடிந்த அந்த 45வது அமர்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாவும் உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நீர் நடத்தி கொடுத்த உம்முடைய தயவுக்காக தேவரீர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து திருச்சபைகள் நாங்கள் உமக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களிலே உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக தொடர்ந்து செய்யவும், போதகர்கள், திருச்சபையினுடைய தலைவர்கள், திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் யாவரும் ஒன்றாக இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவரீர் உமக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கிருபை செய்துள்ளோம். தேவரீர், சிங்கப்பூர் தேசத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கோவிடினுடைய தாக்குதலில் இருந்து தேவரீர் நீர் மீட்டு வழி நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு சிலர் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டாலும் தேவரீர் அவர்களை நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த தேசத்தை நீர் மீட்கின்ற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாரிகள், அரசாங்க தலைவர்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தியருளும். உலக நாடுகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். அநேக நாடுகளிலே மீண்டுமாக பரவி கொண்டு வருகின்ற இந்த நோய்க்காக தேவரீர் உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். பாதிக்கப்பட்டு மீண்டுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். அதுல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். தேவரீர் நீரே அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரே, இந்த கொடிய நோயிலிருந்து இந்த உலகம் முழுவதையும் தேவரீர் நீர் மீட்டு காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொரு தேசத்துக்கும் கொடுத்த அரசாங்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் தேவரீர் அரசியல் நோக்கத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் தேவரீர் உமக்கு ஒரு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக உண்மையோடு காரியங்களை செய்ய கிருபை செய்தருளும். தேவரீர், இயற்கை சீற்றத்தினால பாதிக்கப்பட்டிருக்கின்ற தேசங்களுக்காக மக்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். அவர்களுடைய பாதிப்பிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து அவர்களை ஆற்றியருளும், தேற்றியருளும், பலப்படுத்தியருளும், நீர் காத்துக்கொள்ளும். உலக நாடுகளும் தலைவர்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், உம்முடைய ஆளுகையானது இந்த உலகம் முழுவதுமாகவும் சரி, உம்முடைய திருச்சபைகள் எங்கெங்கே இருக்கின்றதோ அந்த இடங்களிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆகின்றவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் உம்முடைய ராஜ்யமானது நிலைத்திருக்க தேவரீர் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை எடுத்து வழி நடத்தியருளும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். 2 வாரங்களுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையிலே நடைபெற்ற இந்த லாஸ்ட் சர்ச் கான்ஃபரன்ஸ்ல புதிய உக்ரான குழுவினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்.
இந்த நாளிலே அவர்களை நாம் நியமிக்க இருக்கின்றோம். இப்பொழுது உக்ரைன் குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திரு பிலிப் தேவதாசன் அவர்கள் உக்ரைன் குழுவினுடைய உறுப்பினர்களுடைய பெயர்களை அவர்கள் வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உங்களுடைய இடத்திலே நீங்கள் எழுந்து நிறுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுக்கான உக்ரான ஊழியக்காரர்கள் பெயர்களை நான் கூப்பிடுகிறேன். பாச சொன்ன மாதிரி நீங்க இருக்கும் இடத்துல இருந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். LCC சேர்மன் பிலிப் தேவதாசன், லே லீடர் மிஸ்ஸஸ் சுசன் தாமஸ், சேர்மன் ஃபைனான்ஸ் கமிட்டி, வர்ஷிப் அண்ட் மியூசிக் கமிட்டி மிஸ்டர் பிரேம்குமார், ட்ரெஷரர் மிஸ் பிரேமா, ரெக்கார்டிங் செக்ரட்டரி மிஸ் ஞானமணி அருள்தாஸ், governance Mr. Salvatore, witness and evangelism Ms. Joyce Sampson, property and building management Mr. Thomas Aruldas, missions committee Mrs. Selby Sylvan, disciples and nurture Sunday school superintendent Ms. Jasmine Joseph, outreach and social concern Mrs. Stephanie Marcus, Methodist Men Ministry coordinator Mr. Thomas Aruldas, WSCS President Mrs. Cecilia Salvatore, MOI President Ms. Susan Isaacs. இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் திருச்சபையில் பணிபுரிய தேவனின் அழைப்பை பெற்று ஊழியம் செய்ய முன் வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாகவும் இச்சபைக்கு முன்பாகவும் வார்த்தையிலும் செய்கையிலும் நடக்கையிலும் உண்மையாயிருந்து இச்சபையை பரிபாலனம் செய்ய உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களாக. உக்ரான குழுவினராகிய நீங்கள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மறுமொழி கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கும் சபைக்கும் பற்றுதலாய் இருந்து நியமிக்கப்பட்ட ஊழியங்களை பொறுப்புடனும் உண்மையுடனும் செய்ய ஒப்புக் கொடுப்பீர்களா? தேவ ஒத்தாசையுடன் அப்படியே ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபத்திலும் வேத வாசிப்பதிலும் அதன்படி செய்வதிலும் வளர்ந்து ஐக்கியத்திலும் விசுவாசத்திலும் பலப்பட முயற்சிப்பீர்களா? தேவ கிருபையா அப்படியே முயற்சி செய்வோம். ஒரு நல்ல உக்ரானக்காரராக உங்கள் நேரம், தாளந்து, ஈகை, அதாவது தசபாகம் மற்றும் காணிக்கைகள் இவைகளை தேவ ராஜ்யம் கட்டப்படவும் மகிமைப்படவும் பயன்படுத்துவீர்களா? தேவ ஒத்தாசையுடன் அப்படியே செய்கிறோம். தேவன் கொடுத்த இந்த பணியில் நீங்கள் ஆத்தும ஆதாய பணியையும் இறையருள் பணியையும் தாங்குவீர்களா? அதற்காக முழு ஒத்துழைப்பையும் தருவீர்களா? தேவ கிருபையால் நாங்கள் ஒத்துழைப்பு தருகிறோம். நாம் குடும்பமாகிய இச்சபையின் சிறியோரையும் பெரியோரையும் தாங்கவும் பராமரிக்கவும் முன்மாதிரியாக ஜீவிக்கவும் பிரயாசப்படுவீர்களா? தேவ ஒத்தாசையுடன் அப்படியே பிரயாசப்படுகிறோம். பின்வரும் ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. நல்ல இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, இந்த பரிசுத்த ஊழியத்திற்கு எங்களை நீர் அளித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த குற்றங்களை மன்னித்து உமது சிறந்த கருவிகளாக பயன்படுத்தும் ஐயா. எங்களை சமாதானத்தின் கருவிகளாக உபயோகியும். எங்கே பகையோ அங்கே நன்மையும், எங்கே நம்பிக்கை இல்லையோ அங்கே நம்பிக்கையையும், எங்கே இருளோ அங்கே ஒளியும், எங்கே கவலையோ
உங்கள் சந்தோஷத்தையும் ஈந்தருள எங்களை உமது சேவைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் கிருபை எங்களை ஆட்கொள்வதாக. ஆமென். இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். தேவரீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை இந்த சம்பவம் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையிலே உம்முடைய ஊழியத்திற்காக நீர் அழைத்த உம்முடைய கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். தேவரீர், உம்முடைய அழைப்பிற்கு தங்களை ஒப்பு கொடுத்த இவர்களை நீர் ஆசீர்வதியும், இவர்களை பலப்படுத்தியர்களும், இவர்களுக்கு வேண்டிய அந்த ஞானத்தையும் அன்பையும் பொறுமையையும் தயவையும் நீர் தந்து காத்துக்கொள்ளும். இவர்களுக்குள்ளாக நல்ல ஒத்துழைப்பையும் சமாதானத்தையும் தேவரீர் நீர் கட்டளையிட்டருளும். நீர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். உம்முடைய சித்தம் நடைபெறட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவரீர், இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கின்றேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். நாம் இப்பொழுது காணிக்கைகளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் காணிக்கைக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே அப்பா, இந்த வேலையிலும் ராஜா, எங்களுடைய காணிக்கைகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தாவே, காணிக்கைகளும் தசம பாகத்தையும் கர்த்தாவே நீர் கொடுத்தது. கர்த்தாவே, அதிலிருந்து ஒரு பங்கை நாங்கள் எடுத்து உமக்கென்று நாங்கள் கொடுக்க போகிறோம். கொடுக்கும் கரங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வீட்டில் இருக்கும் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கும் ஜெபமுள்ள பிதாவே, ஆமென். வரிசையில் வந்து காணிக்கையில் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். जीवन
நாம் எழுந்திருப்போம். திருவிழா காணும் சேர்ந்து வாசிப்போம். உலகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களிகூருங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக வேத வாசிப்பை கேட்போம். மல்கியா புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 6 வரை. மல்கியா 4ஆம் அதிகாரம் 1 - 6 வரை. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அக்கிரமங்கள் யாவரும் அக்கிரம் செய்கிறவர்கள் யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கோப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நம் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள், துன்மார்க்கர்களை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்களின் உள்ளங்கால்கள் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓரேபில் இஸ்ரவேல் எல்லோருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்பே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திரும்புவேன். இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் தேவரே கர்த்தாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்கும்படியாக இப்படியான ஒரு சாத்தியத்தை நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் மட்டுமாக தேவரீர் எங்களோடு நீர் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எங்களோடு பேசும்படியாக நீர் கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய நாள் என்கின்ற தலைப்பிலே நாம் இந்த தேவ செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை பழைய ஏற்பாட்டில் உள்ள மிக சிறிய புத்தகமாகிய உபதியாவின் புத்தகத்திலிருந்து இந்த ஆண்டவருடைய நாள் சமீபமாய் இருக்கின்றது என்று பார்த்தோம். The day of the Lord is near. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகமாகிய மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த பெரிதும் பயங்கரமான நாள் என்று. Today we are going to see from the last book of the Old Testament, Malachi, the great
day of the Lord. அநேகருக்கு முடிவு இல்லாட்டினா இரண்டாவது வருகை நியாய தீர்ப்பின் நாள் இது எப்பொழுது வரும், எப்பொழுது நடைபெறும் என்ற ஒரு ஆவல் உண்டு. People want to know when the day of the Lord will be. ஆனா ஸ்டீவ் டேவிட்சன் என்பவர் சொல்லுகிற ஒரு காரியம், what Steve Davidson says is eschatology deals with what rather than when. இந்த கடைசி கால செய்தி எப்பொழுது என்பதை விட என்ன என்பதை அதிகமாக நம்ம இடத்துல பேசுகின்றது என்று. ஏன்னா எப்பொழுது இது நடைபெறும் யாருக்கும் தெரியாது. None of us know when it will happen. அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய காரியம் என்னன்னா என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We need to know what it is. வேதத்துல நம்ம பல இடங்களில் பார்க்கின்றோம் இந்த கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை, இல்ல கர்த்தருடைய நாள் என்கிற காரியத்தை குறித்து நிறைய காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கும் அப்படியாக வேதத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த கடைசி நாள் இல்ல கர்த்தருடைய நாள் இல்ல நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லும் பொழுது ஒரு சிலருக்குள்ளாக ஒரு பயம் ஏற்படுகின்றது. அங்க ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்த்து நம்மை தண்டிப்பார் என்று. ஆனால் வருகின்ற ஆண்டவர் அவர் நியாயாதிபதியாக வருகின்றார், தண்டிக்கும்படியாக மாத்திரம் அல்ல. The God is going to come in his second coming. He is coming as a judge, but not just to punish, but also to restore his people. அவருடைய மக்களை மறுசீரமைக்கவும் முழுமையாக ரட்சித்து தன்னோடு எடுத்து செல்லும்படியாக ஆண்டவர் வருகின்றார். நமக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எந்த கூட்டத்துல நாம் இருப்போம், இல்லை எந்த கூட்டத்துல நாம் இருக்க வேண்டும் என்று. ஒபதியாவினுடைய புத்தகத்துல பார்க்கும் பொழுது அந்த நியாய தீர்ப்பு, யார் மீது அந்த நியாய தீர்ப்பு இருந்தது ஞாபகம் இருக்கா? In the book of Obadiah there was a judgment of God. ஏதோமியர்கள் மீது நியாய தீர்ப்பு இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் அவர்களை மறுசீரமைக்கின்றார். He is restoring his people. ஆனா இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல பார்க்கும் பொழுது இந்த நியாய தீர்ப்பும் மறுசீரமைப்பும் யார் மீது வருகிறது என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேல் மக்கள் மீது வருகிறது. In the book of Obadiah, the judgment is on Edom, on the Edomites. But in the book of Malachi, the judgment of God and the restoration comes on the people of God, Israel. இந்த காரியத்தை குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகங்களோட பார்க்கும் பொழுது ஒரு 4 அதிகாரங்களை மாத்திரமே கொண்ட ஒரு புத்தகமாக இருக்கின்றது. இந்த 4 அதிகாரங்களை கொண்ட இந்த புத்தகத்துல ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய மல்கியாவோடு பேசுகிறார், அந்த இஸ்ரவேல் மக்களோடு பேசுகின்றார். God is speaking through the prophet Malachi to his people Israel. அப்பொழுது அவர் பேசும் பொழுது இந்த மக்கள் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு கேள்வி கேட்கிறார். What God is telling them, rather than repenting or trying to come out of it, they are replying with another question. இன்னொரு கேள்வியை கேட்டு ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கின்றார்கள். ரான் லேயர் என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகத்தை குறித்து எழுதும் பொழுது அவர் சொல்கிறார், இவர்கள் இந்த 4 அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை கேட்கின்றார்கள். அந்த கேள்விகள் எல்லாம் முட்டாள்தனமான கேள்வி. The questions that they ask is a stupid question, and what he is saying is how many questions they ask? There are 7 stupid questions. 7 முட்டாள்தனமான கேள்விகளை ஆண்டவர் இடத்திலே கேட்கிறார்கள். என்ன அப்படியாக கேட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது முதலாவது அதிகாரத்துல ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர்கள் ஆண்டவர் இடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க எப்படி எங்களை சிநேகித்தீர்? How have you loved us? எங்களை எப்படி சிநேகித்தீர் ஆண்டவரே? ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொல்லும்போது சொல்கிறார், பாருங்க, ஏசா யாக்கோபு 2 பேர். ஏசானுடைய வம்சத்துல வந்ததான் ஏதோமியர், யாக்கோபுடைய வம்சத்துல வந்தவர்கள் இஸ்ரவேல். நான்
ஏசாவை அல்ல, இஸ்ரவேலாகிய உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை நான் சிநேகித்தேன். I didn't choose Esau, the firstborn, but I chose you, Jacob, and I call you as Israel. This is how I showed my love. ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்த அவருடைய கிருபையின் நிமித்தம் அவர் உங்களையும் என்னையும் சிநேகிக்கின்றார். The way he chooses us, he called us, he shows his love towards us. இரண்டாவதான ஒரு கேள்வி, அவர்கள் ஆண்டவர் இடத்துல கேட்கின்ற ஒரு கேள்வி, ஆண்டவரே உமது நாமத்தை நாங்க எப்படி அசட்டை பண்ணினோம்? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை நீங்க அசட்டை பண்ணுகிறீர்கள், எப்படி ஆண்டவரை அசட்டை பண்ணினோம்? இதுல பார்க்கும் பொழுது ஆசாரியர்கள், அந்த தேவாலயத்தில் இருக்கின்ற ஆசாரியர்கள் செய்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த ஆசாரியர்கள் ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கவில்லை, பயபக்தியும் காட்டவில்லை. அது மாத்திரமல்ல, வருகிற மக்கள் பலிகளை கொண்டு வரும் பொழுது அந்த பலிகள் பழுதற்றதாக இருக்கும். ஆனா ஊனமானதையும் குருட்டையும் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார்கள். இந்த ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க, பரவாயில்ல கொடுங்க, எதை கொண்டு வந்தாலும் பரவாயில்ல நீ கொடுங்க என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அதை கொண்டு போய் உன்னுடைய அதிபதிக்கு கொடு, அவன் ஏற்றுக்கொள்வானா கூட பாரு. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ற, நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற. தங்களுடைய போதனைகளில அந்த மக்கள் இடரும்படியாக இவர்கள் செய்கின்றார்கள். இப்படியாக என்னுடைய நாமத்தை அசட்டை பண்ணினாய். யார் அசட்டை பண்ணினார் என்றால், தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆசாரியர்கள். The priests, they are the one who defile the name of the Lord by not honoring God or not showing any reverence to God, and also just allowing the people whatever they want to bring, all the blemished one, all the ones with the fault and everything, just you bring, Naaman, it's all right. And also they make with their instructions, they made the people to stumble. ஆண்டவர் சொல்கிறார், இப்படியாக என்னுடைய நாமத்தை அசட்டை பண்ணினீர்கள். மூன்றாவதாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார், நீங்க கொண்டு வருகிற காணிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது மக்கள் இடத்துல சொல்லுகிறார். முன்னதாக சொன்னது ஆசாரியன் இடத்துல, இப்பொழுது மக்கள் இடத்துல சொல்லுகிறார். God is saying, I won't accept your offering. So they are asking God, why do you not accept our offering? ஏன் என்னுடைய காணிக்கையை கொண்டு வர மாட்டீங்க? இங்க பார்க்கும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் தேவாலயத்தையும் அசுத்தப்படுத்தினீர்கள். You profane the sanctuary of the Lord by worshipping foreign gods or idols. ஆண்டவர் சொல்றார், ஒரே தேவன் தான், என்ன மாத்திரம் தான் நீங்க ஆராதிக்கணும். ஆனா இவர்கள் என்ன பண்றார்கள், மற்ற தேவர்களையும் இவர்கள் ஆராதிக்கின்றார்கள். இப்படியாக மற்றவைகளையும் ஆராதித்து ஆண்டவரிடத்துல என்ன பண்றோம், காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கிறீங்க, ஆண்டவர் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உங்களுடைய காணிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் அருவருப்பான அந்த காரியத்தை செய்கிறீர்கள். நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குறைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே. 10வது வசனத்துல, you are even standing against your own brothers. உங்களிடத்துல உண்மை இல்ல, உங்களிடத்துல அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது ஆண்டவரை விசுவாசியாதவர்களை அந்நிய தேசத்தாரை திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்தவர்களும் சரி, கணவன் மனைவிக்குள்ளாக உண்மை இல்லை. இதற்கும் மேலாக பார்க்கும் பொழுது விவாகரத்து. There is mixed marriage and there is they are unfaithful between the husband and wife, and the thing that God hates is divorce. They are going towards this. So ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாவற்றையும் நீ செஞ்சிட்டு, you are doing all these things, you are having so many other gods, but you are bringing your offering and you think that I have to accept it. எல்லா இப்பேற்பட்ட காரியங்களும் செய்துட்டு காணிக்கை கொண்டு வந்தா நான் ஏற்றுக்கொள்வேனா? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்று. அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எந்த விஷயத்திலே உம்மை நாங்கள் வருத்தப்படுகிறோம்? ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது மனம் திரும்புதலோடு வர வேண்டும், கீழ்ப்படிதலோடு வர வேண்டும். ஆனால் மனம் திரும்புதல் இல்லாமல், நான் என்கிற எண்ணத்தோடு, கீழ்ப்படியாமை இல்லாமல் ஆண்டவர் இடத்துல வருகிறார்கள்.
They are coming to the Lord without repentance and obedience. So God is saying, you have to return back to me. You have to return back to me with repentance, not just with offerings, or not just with your presence, but with repentance and obedience. எந்த விஷயத்தில் ஐந்தாவதாக காரியத்துக்கு எந்த விஷயத்தில் எப்படியாக நாங்கள் திரும்ப வேண்டும்? How do you think that we have to come? ஆறாவதாக ஆண்டவர் சொல்ல, நீங்க என்ன திருடுறீங்க, என்னை வஞ்சித்தீர்கள். எதனாலே உண்மை வஞ்சித்தோம்? How do we rob you, O God? ஆண்டவர் அங்க சொல்றாரு, காணிக்கைகள் தசமபாகம் மூலமாக நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். You robbed me. How did we rob you, O Lord? In offerings and in tithes. I gave you everything, but you don't have a heart to bring it to me with a heart of thankfulness. நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன், ஆனா காணிக்கை கொடுக்க மாட்டீங்க, தசமபாகம் கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்னு அநேக கேள்விகள் கேட்கிறீர்கள். இப்படி கேட்கிறதுனால நீங்க செய்யறது என்னன்னா, என்னை நீங்கள் வஞ்சித்தீர்கள். ஏழாவதாக அவர்கள் கேட்கின்ற காரியம், உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம்? What have we said against you, O Lord? இவர்கள் சொன்னது காரியம், ஆண்டவரை சேவிப்பது விருதா. There is no point in serving the Lord. It is vain to serve the Lord. There is no profit. அதனால நமக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. காரணம் என்ன? அகந்தை உள்ளவர்கள், தீமை செய்கிறவர்கள், அவர்கள் செழிக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளோ, உண்மையாக இருக்கின்றவர்களோ நாங்களோ தண்டிக்கப்படுகிறோம். எனவே நாம் எதுக்காக போய் இந்த ஆண்டவரை சேவிக்கணும்? They are saying that it is vain to serve the Lord because the arrogant they are being blessed, the evildoers they prosper, but the people who want to live a faithful life, we are punished. If that is the case, why we should serve this Lord? இப்படியான காரியங்களை கேட்டு எனக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீர்கள். இந்த கேள்விகளுக்கு பின்னாக இருக்கிற காரியங்கள் பார்க்கும் பொழுது இந்த மக்கள் நியாய தீர்ப்புக்கு பாத்திரராக இருக்கின்றனர். If you look at these questions and the background of it, we can see yes, these people deserve God's judgment. It is always so easy to say another person deserves. மற்றவர்கள் இதுக்கு பாத்திரர்கள் என்று சொல்வது சுலபம். ஆனால் நாம் நம்மை இந்த இடத்துல வைத்து பார்க்கும் பொழுது இந்த 7 கேள்விகளை நாம் கேட்கின்றோமா? இல்ல நம்மளுடைய கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான வார்த்தைகளை வித்தியாசமாக கேட்போம். இப்படியாக கேட்கும் பொழுது அவர்களுக்கு நியாய தீர்ப்புனா அப்ப நமக்கு என்ன வேண்டும்? இந்த ஒவ்வொரு கேள்வியும் பார்க்கும் பொழுது நாம் நம்மை கேட்க வேண்டும். நாம் எப்படியாக ஆண்டவரை கேள்வி கேட்கின்றோம்? ஒருவரை வாயை திறந்து கேட்காம இருந்திருப்போம். ஆனா நம்மளுடைய செயல்ல, நம்மளுடைய சிந்தனையில நாம யோசிக்கிறேன், இப்படி செஞ்சுதான் ஆகணுமா, எதுக்காக இப்படி பண்ணிதான் ஆகணுமா? பாருங்க, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா செலுத்திருக்கலாம், பாருங்க நம்ம எப்படி இருக்கோம். இப்படியாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இவர்கள் நியாய தீர்ப்புக்கு பாத்திரர்கள். இப்படியாக நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தோமே என்றால் நாமும் அதற்கு பாத்திரர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வருகையின் நாள் அது வெறும் நியாய தீர்ப்பும் தண்டனையும் மாத்திரமல்ல, தன்னுடைய மக்களை மீட்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. இதனை குறித்தும் இந்த புத்தகத்திலே நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். 1வது அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னாங்க, நான் உங்களை சிநேகித்தேன். இவர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே நீர் எப்படி எங்களை சிநேகித்தீர்? In the first chapter God said, I loved you. They asked, how have I loved you? That shows the character of God. ஆண்டவர் அன்பு செலுத்துகிறவர். ஆண்டவருடைய தன்மையிலே முக்கியமான தன்மை என்னென்றால் அவர் அன்புள்ளவராக இருக்கின்றார். 1 யோவான் 4:8 பார்க்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. John 4:8 it says God is love. நமக்கு எல்லாம் தெரிந்த யோவான் 3:16
ஆண்டவர் இந்த உலகத்தின் மீது என்ன பண்ணார்? அன்பு செலுத்தினார். அவர் அன்பு செலுத்தினதுனால தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக எனக்காக அனுப்பி நம்முடைய பாவம், பிசாசு, மரணம் போன்ற காரியங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தார். அவர் நம்மை மீட்டெடுக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு இவைகளிலிருந்து ஒரு விடுதலையும் கொடுக்கின்றார். God delivers us from sin, Satan and death, and He has given us freedom. ஆனா இந்த சுதந்திரம் என்பதை நிறைய சமயத்துல நாம தவறாக புரிந்து கொள்ளுகின்றோம். சுதந்திரம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற இந்த சுதந்திரத்தை எப்படி வேணா நான் பயன்படுத்தலாம், இல்ல எப்படி வேணா பயன்படுத்துகிறது இல்லை. அப்படின்னா நம்ம இடத்துல இன்னும் மனம் திரும்புதல் இல்ல, நம்ம இடத்துல கீழ்ப்படிதல் இல்ல. ஒரு பெற்றோர் இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கிறார்கள். Parents are giving freedom for the children. The freedom comes with limitations. பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அந்த சுதந்திரம் வரைமுறை உண்டு. இத்தனை மணிக்கு மேல நீங்க வெளியே போக கூடாது, இல்ல இத்தனை மணிக்கு மேல நீங்க போன் யூஸ் பண்ண கூடாது, இத்தனை மணிக்கு நீங்க டைம் போய் படுத்துடணும், இந்த டைம்ல நீங்க படிக்கணும். இதெல்லாம் என்னன்னா பெற்றோர் பிள்ளைகள் மீது இருக்கின்ற அன்பை காட்டுகின்றதாக இருக்கின்றது. இல்ல பெற்றோர் பிள்ளைகள் மீது அன்பு காட்டலன்னா என்ன பண்ணுவாங்க? நீ எப்ப வேணா போ, நீ எங்க வேணா போ, எங்க வேணா வா, படிக்கிறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னா I don't love you. எங்க அன்பு இருக்கிறதோ, where there is love there is discipline, and that is how God is disciplining us. அநேக சமயத்துல நாம தவறும் பொழுது ஆண்டவர் நம்மை தட்டி உள்ள கொண்டு வருகிறார். அவருடைய அன்பானது வெறும் சிலுவையில மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அன்பை நாம் ருசி பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவர் உடைய தன்மை அன்பு நிறைந்தவர். இரண்டாவது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது உடன்படிக்கை. இந்த ஆண்டவர் உடன்படிக்கையின் ஆண்டவராக இருக்கின்றார். அந்த மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். He is making a covenant, an agreement with his people. ஆண்டவர் உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர் செய்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவர். When God makes a covenant, he is truthful to his covenant. அவருடைய மக்களாகிய நாம் அந்த உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாதவர்களாக போனாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Even if we fail to be faithful to this covenant, God always remains faithful to the covenant or the promise that he made. இந்த இஸ்ரவேல் மக்கள் உண்மை இல்லாதவர்களாக போனார்கள், ஆனாலும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக 1 கொரிந்தியர் 11:25 பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கை அவருடைய ரத்தம் சிந்துதல். It's a new covenant in his blood. இதிலே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். நான் உண்மையா இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உண்மையா இருப்பார், அதனால நான் எப்படி வேணா இருக்கலாம். அப்படி கிடையாது. எப்படி வேணா இருக்கலாம், ஆனா ஒரு நாளிலே ஆண்டவருடைய சங்கத்துல நிற்போம். அந்த நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் உண்மையுள்ளவர். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றவர்களை பெரிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அவர் புடமிடுவார். எப்படி என்றால் பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். Like refiner's fire or a fuller's soap, he will save us. என்ன செய்வார்? ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல வாழ்கின்ற நாட்களிலும் சரி, ஆண்டவர் நம்மை புடமிடுகிறவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய இரண்டாவது வருகையிலே அவரோடு நம்மை எடுத்து செல்லும் பொழுது நம்ம இடத்துல எந்த ஒரு அழுக்கும் தூசியும் இருக்கக்கூடாது. So when the refiner's fire, whether it is an iron or gold or whatever it is, the metal is thrown in fire and it is so hot. In that heat, what happens is all the dirt will come out. Only the best part of it will be removed, taken.
ஆண்டவர் நம்மை புடமிடும் பொழுது இந்த பாவ கசடுகள் நம்மை விட்டு அகற்றப்படுகின்றது. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி அவர் நம்மை அழைத்து செல்கிறார். அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நம்மை புடமிடுகின்றார். அநேக சமயத்தில் நம்மளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆண்டவர் ஏன் இப்படியாக செய்கிறார்? ஏன் அக்கிரமக்காரர் செய்யறாங்கலாம் ஒண்ணு இல்லை, ஆனா எனக்கு இப்படி நடைபெறுகிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கின்றார், அன்பு செலுத்துகிறார். அவர் நம்மை புடமிடுகின்றார். நம்ம இடத்துல இருக்கின்ற இந்த அசுத்தங்கள், தூசி, தேவையில்லாத காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். வேதாகமத்துல பார்க்கும் பொழுது புத்தகம் அதுல 2 விதமான புத்தகம் உண்டு. ஒன்று ஜீவ புத்தகம், the book of life. இன்னொரு புத்தகம் பார்க்கும் பொழுது the book of remembrance. மல்கியா 3வது அதிகாரம் 16, 17, 18ல இந்த book of remembrance இருக்கின்றது. நாம சொல்ற ஆண்டவரே, அக்கிரமம் செய்றவன், தீமை செய்றவன் அவனா செழித்து இருக்கான். ஆண்டவரே, there is prosperity I can see on those evil doers, the arrogant, the wicked, but Lord, we are suffering. ஆண்டவரே, உமக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் நாங்கள் ஆண்டவரே கஷ்டப்படுகின்றோம். எங்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ உண்மையா இருந்து கஷ்டப்பட்டாயே, அந்த காரியத்தில் எல்லாவற்றையும் நான் எழுதி வைத்திருக்கின்றேன். I written all that you have done, the faithful things that you suffered for me, I had written it in the book of remembrance. நான் மறந்து போல, நான் வெறும் யோசனை மாத்திரம் வைத்திருக்கேன்ல, எழுதி வைத்திருக்கின்றேன். And this book of remembrance will be brought. அந்த நீதியின் நாளில அவர் இந்த ஞாபக புத்தகத்தை அவர் கொண்டு வந்து சொல்வார், சிறு காரியங்களிலும் நீ உண்மையா இருந்தாயே. You have been faithful even in the small little things I have given to you. See, I have written it. பாருங்க, எழுதி வச்சிருக்கேன். உன்னை நான் மீட்டுக் கொள்வேன். 4வது அதிகாரத்துல அவர் சொல்லுகிற காரியம், நீதியின் சூரியன் உதிக்கும். The sun of righteousness. 4வது அதிகாரத்துல முதல் வசனத்துல பார்க்கும் பொழுது அங்கிருந்து உள்ளவர்கள், தீமை செய்கிறவர்கள் மீது ஆண்டவருடைய கோபாக்கினை, அந்த தண்டனையின் காரியம். ஆனால் 2வது வசனத்துல, 4வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தம். In chapter 4 verse 1, there is judgment on the arrogant and the evildoers. But in the second verse, God is giving a promise that He will save those who fear His name. அவர்கள் மீது இந்த நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவர் அந்த நாளிலே ஒரு சூரியன் வரும் பொழுது அங்கே இருளுக்கு இடமில்லை. When the sun rises, there is no place for darkness. ஆண்டவர் நம்ம இடத்துல வந்திருக்கின்றார், இங்க இருளுக்கு இடமில்லை. ஆண்டவர் என்ன பண்றாரா, தன்னுடைய நீதி, the righteousness of God, அவருடைய நீதியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து ஆண்டவர் சிலுவையிலே மீட்டுக் கொண்டாரே, அந்த காரியத்தை அவர் நினைவு கூறுகின்றார் அந்த நாளில். ஆண்டவர் வெறும் தண்டிக்கின்றவர் மாத்திரம் அல்ல, அவர் நம்மை மீட்டெடுக்கின்றவரும் சரி. அதே வசனத்துல சொல்லப்படுகிறது, 2வது வசனத்துல, செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். There will be healing under His wings. ஆண்டவரே, நான் இவ்வளவா கஷ்டப்படுகிறேன், இவ்வளவாக நோய், ஆண்டவருடைய அந்த பிரசன்னம், the son of righteousness, அவர் வரும் பொழுது அவருடைய செட்டைகளின் கீழே அங்க பாடுகள் இல்ல, மரணம் இல்ல, கண்ணீர் இல்ல, வியாதி இல்ல, நோய் அல்ல, ஏமாற்றம் இல்ல, எதுவும் இல்ல. அங்க அவருடைய நீதி மாத்திரம். அவருக்கு உண்மையா இருந்து அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள் மீது அவருடைய நீதியின் சூரியன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே,
மல்கியாவின் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கடைசி புத்தகம். நீங்க இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அந்த பைபிள்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற கடைசி வார்த்தை என்னன்னு பாருங்க. If you have your English Bible, you open your English Bible and see what is the last word in that Bible. What is the last word? Curse. பைபிள்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட் முடியும் பொழுது இங்கிலீஷ்ல சாபம் என்று முடிகின்றது. தமிழ்ல அது அப்படியாக முடியல, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு. அந்த curse, that is not the end. அநேகருக்கு பார்க்கிற ஒரு பயம், ஆண்டவரோட இரண்டாவது வருகையில அந்த curse இருக்கும், அந்த சாபம் இருக்கும். இல்ல, ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கின்றார். இது புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டினுடைய அந்த curse முடிஞ்சிருச்சு. There is no more curse. The curse has been taken by God on the cross. ஆண்டவர் இப்போ உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கின்றார்? மீட்டெடுத்திருக்கின்றார். தன்னுடைய ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் தனக்கு சொந்தமாக எடுத்திருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய நாமத்தை எப்படியாக நாம் பயன்படுத்துகின்றோம்? பயம் இருக்கின்றதா? கனப்படுத்துகின்றோமா? இந்த நாமத்தை மேன்மைப்படுத்துகின்றோமா? ஆண்டவருக்கு உரிய அந்த காரியத்தை நாம் செய்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், the name above all names. அவருடைய வருகையில உங்களையும் என்னையும் மன்னித்து தன்னுடைய ரத்தத்தினால மீட்டெடுத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க இருக்கின்றார். முழுமையாக எல்லா பாவ கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து மீட்டெடுக்க இருக்கின்றார். எல்லாம் ஆண்டவர் என்னை தண்டிக்க போறார் அப்படியே நாம் நினைத்து கொண்டு வந்தேன் என்றால் இந்த நாளிலே நாம் மாற வேண்டும். If you are going to think that God is going to come and judge and punish me today, you have to change your thought and say, no Lord, I depend on you. நீதியின் சூரியனாகிய உன்னை சார்ந்திருக்கிறேன். உம்முடைய நீதியை நீர் எனக்கு கொடுத்திருக்கின்றேன். அந்த நீதியின் சால்வையோடு தேவரே உம்மிடத்தில் வருகிறேன். தேவரே, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் என்னை புடமிடும். Lord, as I live in this world, Lord, put me in the refiner's fire. Remove all that you don't want to be in me. Remove it off. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இருக்க கூடாது நீ நினைக்கிறீரோ எடுத்து போடு. ஆண்டவரே, உம்முடைய வருகையில நீர் என்னை எடுத்து போடு. Take me, O Lord, in your time. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பயந்து இருக்கின்றோமா? ஆவலோடு காத்துக்கொள்கிறோம். Is there fear? Are we eagerly waiting for the coming of the Lord? ஆண்டவர் வருகிறார், சீக்கிரத்தில் வருகிறார். அந்த பெரிதும் பயங்கரமான நாளில உங்களை என்னையும் தன்னோடு அழைத்து செல்ல வருகிறார். ஆயத்தமாயிருப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரே, இஸ்ரவேல் மக்கள் கேட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைய கேள்விகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டோம் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்களை தேவரே, உம்முடைய ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்ட உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் ஜீவிப்பது உமது சித்த கிருபை. உம்முடைய இரண்டாவது வருகையிலே நீர் எங்களை உம்மோடு அழைத்து செல்ல போவதும் உம்முடைய சுத்த கிருபை. இந்த இடைப்பட்ட நாட்களிலே தேவரே, நாங்கள் நீர் கொடுத்த இந்த வாழ்க்கை வாழும் பொழுது உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கிறவர்களாக நாங்கள் ஜீவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை சேர்க்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமமே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் அழுத்தமாக இருக்கிறோமா என்று நாம் நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக.
நாம் உட்கார்ந்த வண்ணமாக திருவிருந்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த பாடலை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த பாடலை நாம் கேட்போம். இந்த மாதத்திற்கான வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் நமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். 2 பேதுரு 3:9. The Lord is not slow about his promise, as some count slowness, but is patient toward you, not wishing for any to perish, but for all to come to repentance. 2 Peter chapter 3 verse 9. இந்த வாரத்துக்கான அறிவிப்பு வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய திருச்சபையினுடைய ஜெபம் மற்றும் வேத பாடம் தொடர்ந்து ஜூம்ல நடைபெறும். அதற்கான லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். சபையார் யாவரும் இதில் வெள்ளிக்கிழமை 7:30 மணிக்கு யாவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். நேற்றைய தினத்தில் நாம் இந்த பிரகாரமாக நம்முடைய இடாக்னுடைய 45வது அமர்வு அது நடைபெற்றது. இந்த வேளையிலே நம்முடைய திருச்சபையினுடைய டெலிகேட்டாக அதில் கலந்து கொண்ட சகோதரரை அதனுடைய அறிக்கையை சொல்லுவோம். கடந்த 2 நாட்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாநாட்டின் 45வது அமர்வுக்கு நான் சபையின் பிரதிநிதியாக நான் கலந்து கொண்டு வாசனம் கலந்து கொண்டாரு. அதில் வந்து முக்கியமாக வந்து பிலிப் எப்ரஹாம் வந்து நம்முடைய மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒரு 4 வருடத்திற்கு அவர் தலைவராக இருப்பார். நான் வந்து உப தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். வட்டார மேற்பை ஆளுகையாளர் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் ரெவரண்ட் ஜேம்ஸ் நக்லர் மற்றும் கான்ஃபரன்ஸ் லீடர் வந்து பி ஞானசேகர். ஓகே, மற்றும் முக்கியமாக வந்து பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் வருஷம் அந்த பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் செய்வாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வர வருஷம் வந்து நம்முடைய போதகர் வந்து சாஸ்திரி திருச்சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஸோ அந்த ஒரு காரியம் வந்து ஒரு சந்தோஷமான காரியம். நம்ம மாநாட்டுக்கு அதான் பெரிய சபை, அந்த சபைக்கு வந்து நம்ம போதகர் வந்து அங்கே அனுப்பியிருக்காங்க. ஸோ ஜனவரி 1 வந்து அவர் அங்கே போதகராக
பணியாற்றுவார். நம்முடைய திருச்சபைக்கு வந்து ரெவரண்ட் சி. சரவணகுமார் அவர் வந்து அனுப்புவாங்க. ஜனவரியிலிருந்து அவர் இங்கே போதகராக இருப்பார். தற்போது வந்து அவர் ஸ்ரீதா சர்ச்சுக்கு வந்து போதகராக இருக்கார். அவரும் மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அவங்க இந்த சர்ச்சுக்கு வருவாங்க. மற்றும் இந்த சர்ச் தவிர்த்து அவர் தோப்பாய் திருச்சபைக்கும் போதகராக இருக்கார். நம்ம பார்த்து என்ன செய்கிறாரோ அதே மாதிரி அவரும் வந்து இந்த தோப்பாய் திருச்சபைக்கு போதகராக பணியாற்றுவார். இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் ஜெரமி ஜேம்ஸ் அவர் வந்து டீக்கன் பட்டம் கொடுத்துருக்காங்க. அவர் போதகராக அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து குரூப் சர்ச்சில் வந்து போதகராக பணியாற்றுவார். ஸோ மற்றும் வந்து பிலிப் வந்து அவர் மாநாட்டு தலைவர். அதான் அவர் 2 வாரம் செய்கிற மாதிரி ஆக்சுவலி அவர் மாநாட்டு தலைவர். அது நிறைய வேலை இருக்குது. ஆனால் pastor in charge for Pasir Panjang Tamil Methodist Church and also pastor in charge for Jurong Tamil Methodist Church. Jurong Tamil Methodist Churchல pastor ஜெரமி வந்து இந்த உப தலைவராக உப போதகராக அங்கே பணியாற்றுவார். ரெவரண்ட் நகுலன் வந்து ஸ்ரீதா தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச் அந்த திருச்சபைக்கு பாஸ்டராக இருப்பார். அங்கே குரு பிரிச்சு பாயிண்ட் மற்றும் அவருடைய பிஎஃப் அந்த பொறுப்பும் இருக்கு. நம்ம பாஸ்டர் வந்து ஷாஸ்ட்ரி தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போதகராக இருப்பார். பாஸ்டர் அனில் அவர் வந்து தெலுங்கு சர்ச்சுக்கு போதகராக இருப்பார். மற்றும் ஷாஸ்ட்ரி திருச்சபைக்கும் அவர் அங்கே போதகராக பணியாற்றுவார். சரவணன் சொன்ன மாதிரி இந்த திருச்சபையும் சுப்ரம் திருச்சபை. மற்றும் வந்து பாஸ்டர் ஸ்டீவன் ஷெப்பர் அவர் வந்து அவர் பார்ட் டைம் சப்ளை பாஸ்டர். அவர் வந்து பசிர் பஞ்சாங் திருச்சபைக்கு போதகராக இருப்பார். பாஸ்டர் பிரபு வந்து அமூர்த்தி திருச்சபைக்கு போதகராக இருப்பார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாஸ்டரும் 2-3 வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெயிப்போம், நம்ம போதகருக்காக நம்ம ஜெயிப்போம், வரப்போகிற பாஸ்டருக்காக நம்ம ஜெயிப்போம். பெரிய நிறைய பேர் சில தவறாக இருக்கும். ஆனாலும் நம்ம மாநாட்டை தான் மாற்றிருப்பாங்க. நமக்கு ஆண்டு என்ன நன்றி சொன்னால் 4 வருஷமா நமக்கு மாற்றம் ஒரு பாஸ்டர் வச்சிருக்காங்க. சில வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வருஷம் பாஸ்டர் மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் continue to pray for our pastor and pray for the pastors that will come and give them all our support. Thank you brother சகோதரர். கடவுளுடைய கிருபையில் அந்த 2 நாள் மாநாடு அது ஆசீர்வாதமாக நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. வேறு அறிவிப்புகளிலே நாம் எழுந்திருப்போம். நாம் ஆசீர்வாதத்தை கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழிநடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். ஆமென். நாம் சேர்ந்து வாசிப்போம். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போது உம்மை தேடி வந்து மனதார போற்றினோம் மோட்ச லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம்.